ஸோ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கேடிவி கிடையாது, அருவா சிட்டி. அண்ட் நான் வந்து சண்டேன்னு சொல்ல வந்து பை த வே எஸ் நம்ம எல்லாருமே ஹாலிடேயில் இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வந்து May 1st. அஃப்கோர்ஸ் ஸ்பெஷல் டே. தொழிலாளர்கள், அதாவது ஒழிச்சு பார்த்தினா சம்பாதிக்கிறவங்க அண்ட் அஃப்கோர்ஸ் மாஸ் ஆடியன்ஸில் நம்ம தலையோட பர்த்டே. ஸோ கமெண்ட் செக்ஷன் கண்டிப்பாக தொழிலாளர்களை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம். அண்ட் நம்ம தலைக்கு வந்து விஷ் பண்ணாலும் நீங்கள் வந்து விஷ் பண்ணலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட தலையிலேருந்து, நம்மளோட ராக்லேருந்து. ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்தோன்னா ஒரு கான்ட்ரவர்ஷியான ஒரு நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. இதை கேட்டு எனக்கு சிரிப்பு தான் வருது, பட் இது வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியான ஒரு நியூஸு. அண்ட் அது என்னென்னா, ஸோ ரீசெண்ட் டைமில் ராக் பார்த்தோன்னா ரொம்ப சோம்பேறித்தனம் ஆகிட்டார். அவர் பார்த்தா ரொம்ப சோம்பேறியாகவும் இருக்கார். அண்ட் அஃப்கோர்ஸ் டவுடி விட்டு இப்போ போயிட்டார். அண்ட் அவர் பார்த்தா ஹாலிடேன்ற ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒர்க்லாம் வந்து பண்ணின்னு இருக்காரு மூவியில். அண்ட் என்ன நியூஸ் தெரிய வந்திருக்குன்னா, ஸோ அவர் வந்து அந்த இதுக்கெலாம் வருவாங்கள்ல ஷூட்டிங்காக. ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தோன்னா அவர் வந்து கிட்ட 8 hours 10 hours லேட்டாக வந்து வர்றாரு. ரியலி ஒருத்தன் வந்து 1 hour 2 hour வந்து லேட்டாக வரலாம். பட் ராக் பார்த்தோன்னா இந்தமாரி 8 hour 9 hour அந்தமாரி பார்த்தோன்னா இந்தமாரி வந்து ரொம்ப லேட்டாக வராரு. அந்தமாதிரி பார்த்தோன்னா நியூஸில் வந்து போயின்னு இருக்குது. ஃபேன்ஸும் பார்த்தோன்னா சம்பகாண்டாக இருக்காங்க. இதேமாரி நம்ம வந்து இன்னொரு நியூஸ் பார்த்துருந்தோம், டபிள்யூ டூர் அந்தமாரி எதுவும் பண்ணாங்களே வேர்ல்டு, அந்தமாரி அங்கேயே பார்த்தோன்னா ராக் வந்து லேட்டாக தான் வந்துருப்பார். ஸோ ராக்கு வந்து ரொம்ப கொழுப்பாயிடுச்சு. ஆனால் அவர் வந்து ரொம்ப சோம்பேறியாக இருக்கார். அதுமாதிரி பார்த்தோன்னா ஃபேன்ஸ்லாம் வந்து வச்சு செய்கிறாங்க ராக்கை. அண்ட் இந்தமாதிரி ஒரு நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் தான் தெரிய வந்திருக்கு, அவருக்கு எந்த லெவலில் ஒரு சோம்பேறித்தனம்னா, அவர் வந்து ஒன்றுக்கு போனால் கூட அங்கெல்லாம் வந்து போக மாட்டார், டைம் வேஸ்ட் ஆகல. ஸோ ஒரு பாட்டிலில் பார்த்தினா அவர் வந்து ஒன்றுக்கு அடித்து வைப்பார், அந்த மாதிரிலாம் சொல்லப்படுது. ஸோ சொல்லும் போதே அவனுக்கு வந்து சிரிப்பு தான் வருது. பட் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து போயின்னு இருக்குது, ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு நியூஸ் வந்து போயின்னு இருக்குது. ஸோ இது உண்மை தானே, என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ ராக்கோட பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் சில ஃபோட்டோஸ்லாம் தெரிய வந்திருக்கு. அந்த ரெசல்மேனியாவில் அவர் வந்து தரமான ஒரு என்ட்ரி பண்ணுவார்ல, சுற்றி நெருப்பு, அதோட பிஹைண்ட் த பிக்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ட்ரை அவுட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதோட பிக்லாம் வந்து தெரிய வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் ராக்கால் இந்த ரெசல்மேனியா வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த ராக்னால தான் பார்த்தோன்னா இந்த ரெசல்மேனியாவே ஸ்பெஷலாக இருந்தது நம்ம சொல்லலாம். அடுத்த அப்டேட் நம்ம வந்து பார்ப்போம், நம்மளோட அங்கிள் ஹவுடி ரிலேட்டட் அப்டேட்டு. ஸோ நம்ம ராவில் பார்த்துருந்தோம், அந்த டீஸில் வந்து பண்ணியிருந்தாங்க. நம்ம ரெஸ்லிங் நண்பர் சேனலில் அது ரிலேட்டட் பேசுவோம் செஞ்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா NXT வந்து நடந்திருக்கு. அண்ட் NXTலேயே வந்து இந்த மாதிரி அங்கிள் ஹவுடி ரிலேட்டட் வந்து டீஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த வீடியோ கிளிப்பில் பார்த்தீங்கன்னா ஜோ கேசி NXTல இருந்தார்ல, அவரோட டீஸ் பண்ண மாதிரி வந்து இருந்தது. கிளியராக தெரியல, பிளாக் அண்ட் ஒயிட் இது வந்து அந்த வீடியோவில் இருந்தது. பட் அது வந்து ஜோ கேசி தான் அந்த மாதிரி பார்த்தா ஃபேன்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. அது பார்த்தாலே தெரியுது அது அவர் தான், அவரோட முடி அண்டு ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அவரை பார்த்தா அந்த அங்கிள் ஹவுடியோட அந்த வீடியோவில் வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன காட்டுறாங்கன்னா, ஸோ ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டின்னு நினைக்கிறேன், அந்த ஸ்டாச்சு வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் வந்து இருக்குது. அஃப்கோர்ஸ் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட் வந்து ஃப்ரான்ஸில் இருக்குது. அண்ட் நம்ம அடுத்த பேப்பர் எங்கே பார்க்க போகிறோம், ஃப்ரான்ஸில் நம்ம வந்து பேக்லாஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னு. ஸோ அஃப்கோர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அந்த மாதிரி வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரான்ஸு அண்ட் ஜோகஸ் அந்த மாதிரிலாம். அண்ட் நம்ம இன்னொரு அப்டேட் பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கா, நான் தான் சொல்லியிருந்தேன், லைக் வந்து அங்கிள் ஹவுடி தான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு இல்லை, அவங்களோட கேங்கில் இருக்கவங்க டீமில் இருக்கவங்க ஒன்றா வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். அண்ட் ஃபைனலில் செக்மேட்டாக வந்து அங்கிள் ஹவுடி வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ மேபி அந்தமாரி நீங்கள் வந்து பார்க்கலாம். பை த வே இந்தமாரி ஒரு பே டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் கிளாஸில் நம்ம வந்து ஒன்று யாரோட ரிட்டர்ன் பார்ப்போம், இல்லை வந்து அங்கிள் ஹவுடி ரிலேட்டட் வந்து இது வரைக்கும் சும்மா பண்ணியிருந்தாங்களே, மேபி பேக் கிளாஸில் என்ன பெருசாக வந்து டீஸ் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து எனக்கு தோணுது. பேக்லாஸ் பற்றி நான் வந்து பேசினிருக்கேன். பேக்லாஸோட அப்படியே மேட்ச் கார்டு பார்த்துடலாம் என்னெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு. அஃப்கோர்ஸ் கோடி வர்சஸ் AJ ஸ்டைல் அந்த அண்டர்ஸ்பே டைட்டுக்காக வேர்ல்ட் டைட்டுக்கான மேட்ச் வந்து டேமன் பேஸ் JO. ஸோ தென் மற்ற மேட்சஸ்லாம் வந்து நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஆனால் இந்த பேப்பர் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் ஆகலை. இன்ஃபேக்ட் டவுடி பார்த்தீங்கன்னா ஒரு எஃபர்ட்டு போடல அந்த மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு எஃபர்ட் போடுவாங்களே, ஸ்டோரி லைனுக்கு வந்து எஃபர்ட் போடுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா பேக்லாஸ்க்கு வந்து ஒரு எஃபர்ட்டு இல்லாத மாதிரி வந்து ஒரு ஃபீலாக இருக்குது, ஹைப்போ இல்லாத மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்குது. பை தி வே இதுதான் வந்து மேட்சஸ் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும், அதில் டவுட் கிடையாது. பட் ஹைப் அக்கார்டிங்ஸ் கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறது, நீங்களே வந்து சொல்லிக்கோங்க. ஆல்சோ நடந்த ராவில் பார்த்தீங்கன்னா டிராஃப்டில் டபிள்யூ பார்த்தீங்கன்னா CM Punk ரிலேட்டட் வந்து ஒரு பாட்ச் வந்து பண்ணிட்டுக்கிறாங்க. அண்ட் அந்த பாட்ச் என்னென்னா, ஸோ CM Punk வந்து இந்தமாதிரி டிராஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் காட்டுவாங்களே, அவங்க என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம். அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணது 10 வருஷத்துக்கு அப்புறம் அண்ட் சர்வீஸில் அது ரீகவரி பண்ணின்னு இருக்காரு, அவர் இன்ஜியில் இது இருக்குன்னு. அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் எஸ், உங்களுக்கு நல்லாவே தெரியும் CM Punk வந்து கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் வந்து கிடையாது. ஒரு வேளை மேபி வந்து டீஸ் பண்ணுறாங்க
சொல்கிறாங்களோ, அதாவது சிஎம் பங்க் வந்து கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆக போகிறாருன்னு தெரில. இது வந்து பாட்ஸ்ன்னு தான் வந்து சொல்லப்படுது. அஃப்கோர்ஸ் பாஸ் தான், பட் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்களோ என்னன்னு தெரில. பார்த்து வந்து கோடியோட ஃபினிஷ் த ஸ்டோரியை வச்சு பார்த்தோன்னா ஏடபிள்யூவில் கலாய்ச்சிருந்தாங்க கோடியை. பட் இங்கே பார்த்தோன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு கோடி. அண்ட் கோடி சொல்கிறது என்னை பற்றி இல்லை வந்து என்னோடய ஒய்ஃபை பற்றி இந்த மாதிரி வந்து அவங்க பேசினது எனக்கு வந்து பிடிக்கல. அண்ட் இப்படி பண்ணவும் கூடாது, டோனி வந்து நீ சொல்லி வச்சுக்கோ அந்த மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இன்ஃபேக்ட் அவருக்கு வந்து பர்சனலி இந்த மாதிரி அவரை கலாய்ச்சது பார்த்தோன்னா அவருக்கு வந்து பிடிக்கல. அண்ட் அவர் வந்து இதை வந்து எதிர் கூட பார்க்கல அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ பர்சனலி பார்த்தோன்னா கோடிக்கு வந்து இது ஹர்ட் பண்ணியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து அவர் வளர்த்து விட்டார். அஃப்கோர்ஸ் அவர் வந்து இந்த கம்பெனியோட ஒரு பெரிய பார்ட்டாக இருந்தார் ஸ்டார்டிங்கில், இவர் கிறிஸ் ஜெரிகோ இவங்களாம். ஆனால் இந்த கம்பெனி வந்து இப்போ கீழே போகிற மாதிரி இருக்குது. அண்டு ஒழுங்காக வந்து இதை ஹேண்டில் பண்ணலன்னா போயிடும் அந்த மாதிரி வந்து கோடி சொல்கிறாரு. இன்ஃபேக்ட் இதை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஒன்று இந்த கம்பெனி வந்து போயிடுச்சுன்னா நிறைய வந்து ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். இண்டி ரெஸ்லிங்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும், நிறைய ரெஸ்லர்ஸ்க்குலாம் வந்து ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி இந்த கம்பெனி வந்து அழிஞ்சதுன்னா அந்த மாதிரி பார்த்தா கோடி வந்து சொல்ல வராரு இந்த இன்டர்வியூவில். ஸோ பெரிய விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. அஃப்கோர்ஸ் கோடி பார்த்தா இந்த மாதிரி இன்டைரக்டாக சொல்ல வராரு. ஸோ இப்போ ஏடோட கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்னு கதை முடிய போகுது அந்த மாதிரி வந்து கண்ணாலே தெரியுது. ஆடியன்ஸ் பார்த்தா உட்கார மாட்டுறாங்க ஸ்டேஜில், ஐ மீன் அரினால ஃபுல்லாக காலியாக இருக்க சீட்லாம். ஸோ கிளியராகவே வந்து தெரியுது டவுன்ஃபால்லாம். ஸோ அதை தான் வந்து சொல்ல வராரு. ஏடபிள்யூ அழிஞ்சதுன்னா எல்லாமே போச்சு. அண்ட் நிறைய ரெஸ்லருக்கும் ப்ராப்ளம் வரும், அண்ட் பல இந்திய ரெஸ்லிங்க்கும் பார்த்தா ப்ராப்ளம் வரும். அண்ட் நம்மளோட ஆர்த்தூத் பார்த்தா ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பார்த்தா யாரும் நம்மளோட ஐசோ ஸ்பீட் கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அஃப்கோர்ஸ் இந்த ஃபோட்டோ வந்து சூப்பராக இருக்குது. ரெண்டு பேரும் ஃபன்னியான ஆள். இதில் பார்த்தா கேப்ஷனில் நம்ம ஆர்த்தூத் போட்டிருக்காரு. ஸோ நான் வந்து கேஎஸ்ஐ வந்து மீட் பண்ண மண்டே ட்ரோல் அந்த மாதிரி. அண்ட் நாங்கள் வந்து கூடி சீட்டில் கொலாப் கூட வந்து பண்ணலாம் அந்த மாதிரி வந்து யோசிக்கிறோன்னு. ஸோ ரியலி இங்கே பார்த்தா நம்மளோட ஆர்த்தூத் வந்து தன்னோட வேலையை வந்து காமிக்கிறாரு. தமசோ சாம்பா ட்ரிபிள்ஹெச்னு வரல அந்த மாதிரி இங்கே கேஎஸ்ஐ வந்து சொல்கிறாரு. இன்ஃபேக்ட் கேஎஸ்ஐ அண்ட் ஐசோ ஸ்பீட் லைட்டாக ஒரே கலரு ஒரே மாதிரி இது ஆகுதுல்ல. ஸோ அங்கேயே பார்த்தா அவர் வந்து தன்னோட ஃபார்முலா வந்து போட்டார் ஆர்த்தூத். ஆல்சோ பழைய ஒரு அனௌன்சர் இருந்தார்ல மைக்கேல் ரோம். ஸோ அவர் பார்த்தா அகெயின் டபிள்யூவில் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். அண்ட் இந்த வாட்டி அவர் வந்து என்எக்ஸ்டியோட அனௌன்சராக இருக்கலாம் அந்த மாதிரி வந்து தெரிய வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அகைன் நீங்கள் வந்து இவரை டபிள்யூவில் ரிட்டர்ன் பண்ணுறது வந்து பார்க்கலாம். அண்ட் ராயல் நம்ம பார்த்து வந்து லோகன் பால் வந்து அந்த ரிங்கை வச்சு பார்த்தோன்னா நம்மளோட ஜேடி இதில் வந்து தெரியாமல் வச்சுருப்பாரு மண்டேயில். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஜேடி ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க பாருங்கள். இது வந்து ரியல் தான், எடிட் பண்ணது கிடையாது. ஸோ ஸ்கிரிப்டு தான். ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள், அவருக்கு வந்து தெரியும் இன்றைக்கி ஷோவில் வந்து நான் வாங்க போகிறேன்னு. ஸோ அந்த பைத்திலே வந்து சொல்கிறது கஷ்டம் தாங்க, ஆனால் தெரிஞ்ச போய் அடி வாங்கியிருக்காரு. பார்த்தாலே தெரியுது. நம்மளாம் அங்கே இருந்தோன்னா ஓடி போயிடும் அந்தமாரி. ஆல்சோ நம்மளோட சேமஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து இந்த வாட்டி இந்த கிங் ஆஃப் த ரிங் ஜெயிஸ்டார்னா ஃபேன்ஸ்லாம் வந்து என்ன பர்கர் கிங்னு கூட வந்து சொல்லலாம். அந்த மாதிரி பார்த்தோன்னா அவர் வந்து தனியாக வந்து கலாய்ச்சின்னு இருக்காரு. அஃப்கோர்ஸ் இங்கே பார்த்தோன்னா ஃபேன்ஸ் வந்து கலாய்ச்சாங்கன்னா வேறு விஷயம், ஆனால் அந்த கலாய் பார்த்தோன்னா கூட அவரே வந்து தன்னை கலாய்ச்சிக்கிறாரு. ஸோ அப்படி பார்த்தாக்கா மற்றவங்க கலாய்க்கிறது பார்த்தோன்னா கம்மியாகிடும். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஆல்சோ இம்ப்ரீம் பார்த்தோன்னா அஃபிஷியலி வந்து இங்கே பிரியுது. ஏன்னா வந்து வின்சியை பார்த்தா ஸ்மாக்டவுன் வந்து டிராஃப்ட் பண்ணிட்டுருக்காங்க. மண்டே நைட் வந்து இப்போது குந்தர் அண்ட் லுட்விக் கைஸ் இருக்காங்க. அண்ட் டிராகனோ கூட வந்து ரூமராக இருக்காரு டீமில் சேரலான்ட்டு. அண்ட் நம்மளோட மான்ஸ்டர் பிரான் ஸ்டோமன் பற்றி பேசும். ஸோ பிரான் ஸ்டோமன் ராவில் பார்த்தா ரிட்டர்ன் பண்ணியிருந்தார். அண்ட் அவர் ரிட்டர்ன் பண்ணதை பார்த்தா டபிள்யூ பார்த்தா தன்னோட சோஷியல் மீடியாவில் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் வெறும் 12 hours பார்த்தோன்னா 10 million மேலே பார்த்தோன்னா வியூஸ் வந்து கிடச்சிருக்கு. ரியலி அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் பிரான்ஸ்டம் வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷன். ஸோ அதுதான் இன்றைக்கி பார்த்தா அகெயின் மான்ஸ்டர் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் அப்படி பார்த்தா குப்பை பண்ணாமல் வச்சா இருந்தால் சரி, அவரை நல்லா அந்த மான்ஸ்டர் மாரி வந்து புக் பண்ணால் சரியாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட டாம் அண்ட் ஜெரி பற்றி. அதாங்க நம்மளோட சிஎம் பங்க் அண்ட் ட்ரூ மெகடர் பற்றி. ஸோ ராவில் நம்ம வந்து பார்த்தோம் உங்களோட டாம் அண்ட் ஜெரி கதையை. ஸோ அங்கே பார்த்தோன்னா அவர் வந்து சிஎம் பங்கை தேடி மேலே போவார்ல, அப்போ வந்து ஒரு இதை பார்ப்போம், ஒரு லெட்டராக என்ன சொல்கிறது, போஸ்டர் பார்ப்பார். அதில் பார்த்தோன்னா சிஎம் பங்கோட சிக்னேச்சர் வந்து போட்டிருப்பாரு. அண்ட் அந்த இதை பார்த்தோன்னா அவர் வந்து தான் கூடயே வந்து வச்சுருக்காரு ட்ரூ மெகடர். அந்த ஒரு வெளியே பார்த்தோன்னா 2 ஃபேன் இருப்பாங்க, குழந்தை பசங்க தான். ஸோ ஃபோட்டோ வந்து எடுத்துருப்பாங்க அந்த சிஎம் பங்கோட அந்த ஆட்டோகிராஃபோட இதை. இது மட்டும் இல்லாமல் இந்த 2 பசங்க இருக்காங்களே, இன்னொரு போஸ்டர் வந்து வச்சுருப்பாங்க சிஎம் பங்க் பாப்புன்னு, ஐ மீன் சிஎம் பங்க் ஒரு பீனு. ஸோ கலாய்க்கிற மாதிரி தான், பட் இருந்தாலும் பார்த்தா சிஎம் பங்க் வந்து அதை ஃபன்னியாக எடுத்து அவர் பார்த்தா அந்த குழந்தை கூட ஃபோட்டோலாம் வந்து எடுப்பார். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட பீஸ்டின் கார்னேட் பிராக் லெஸ்னர் பற்றி. ஸோ ரீசெண்ட் டைமில் டிராஃப்ட் நடந்ததில்ல, அஃப்கோர்ஸ் அதில் வந்து பிராக்கை டிராஃப்ட் பண்ணல, பட் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் பிராக் வந்து ஃப்ரீ ஏஜென்ட்டில் வந்து வச்சுருக்காங்க. ஓமாஸ் எம்விபி இவங்களெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதில் பிராக்கோ பார்த்தா ஃப்ரீ ஏஜென்ட்டில்
வந்து இருக்காரு. இது ஒரு அப்டேட்டு. தென் ரீசெண்ட் டைமில் நம்மளோட அண்டர்டேக்கர் வந்து இன்டர்வியூ வந்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இப்போ இது ரெஸ்லிங் நண்பர் சேனலில் பார்த்துருந்தோம். அண்டர்டேக்கர் வந்து கோடி பற்றி பேசியிருந்தார், அவரோட ஹீல்த்தனம் அதெல்லாம். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ அது. ஸோ டெஃபினெட்லி அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதே இன்டர்வியூவில் பார்த்தா அண்டர்டேக்கர் நிறைய விஷயம் வந்து பேசியிருக்காரு. எல்லாத்தையும் வந்து இப்போ இதே வீடியோவில் பேச முடியாது, பட் முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஸோ அவர் வந்து பிராக் பற்றி வந்து பேசியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, போன வாட்டி நம்ம வந்து பார்த்தோம் கோடி அண்ட் பிராக்கோட மேட்ச்லாம். ஸோ பிராக் வந்து லாஸ்ட்டாக வந்து தோற்றுருப்பார். பட் அகைன் இந்த வாட்டி பார்த்தா பிராக் வந்து கோடி கூட மேட்ச் பண்ணலாம். அண்ட் இந்த வாட்டி கோடி கையில் டைட்டிலும் இருக்குது. ஸோ இந்த வாட்டி அவர் வந்து டைட்டிலுக்காக வரலாம். அந்த மாதிரி பார்த்தா பிராக்கை பற்றி அண்டர்டேக்கர் வந்து சொல்கிறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் கோடி வந்து ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அகைன். பட் இங்கே என்ன வேணால் நடக்கலாம். பட் இந்த மாதிரி அண்டர்டேக்கர் பார்த்தா வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் நடந்தால் சந்தோஷம் தான். பட் இன்னொரு விஷயம் பார்த்தா இங்கே வந்து தெரியுது. ஸோ பிராக் வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ண போகிறாரு. இந்த மாதிரி வந்து சில டீஸை நம்ம வந்து பார்த்துன்னு தான் இருக்கோம். ஸோ என்ன நினைக்கிறீங்க, அகைன் பிராக் வர்சஸ் கோடி நடக்கணுமா? அண்ட் இந்த வாட்டி ஃபார் த அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதை கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். அது மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.